ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐடி கிச்சன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிச்சனில் உள்ள கவுண்டர் டாப்பில் உள்ள ஸ்டாண்டை எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஃபுல்லாக ஆயில் வந்து காலி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு சில திங்ஸ்லாம் காலியானதெல்லாம் ரீஃபில் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். அதைத்தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்க்குற உங்களுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷன்லாம் இருக்கும். நீங்களும் போய் கிச்சனில் இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டை வந்து எல்லாமே பொருளெலாம் வெளியே எடுத்து வச்சுட்டு அந்த ஸ்டாண்டில் உள்ள அந்த அட்டை ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ட்போர்டு அட்டையை வந்து அந்த ஸ்டாண்டுக்கு அளவாக கட் பண்ணி அது மேலே வந்து அந்த ஷீட்டு போட்டு டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா அடுப்புக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால சீக்கிரம் எண்ணெய் தெரித்து ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிடுது. அதனால் என்னென்ன பொருள் வந்து அந்த இடத்துல உள்ளது காலி ஆகுதோ கழுவிட்டு நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன். எண்ணெய் கேன் மட்டும் 2 தடவை ஊற்றி வச்சதுக்கப்புறம் 3ஆவது தடவை தான் வந்து ஆயில் கேன் கழுவிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ட்ரேவை வந்து தொடச்சி காய வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டை ஃபுல்லாக ஈரத்துணியில் அந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு விம் லிக்விடை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அந்த பாட்டிலில் அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா பிசு பிசுன்னு இருந்தது அந்த இடம் ஃபுல்லாகவே. அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கிச்சனில் சம்மர் ஆரம்பித்ததுனால கிச்சனில் வந்து நிற்கவே முடியல. ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது. அதுவும் எனக்கு வந்து கிச்சனில் ஜன்னல் வேறு இல்லை. கதவு ஓப்பன் பண்ணிக்கலாம், ஆனால் வந்து அடுப்புக்கு பின்னாடி தான் கதவு இருக்குது. அதனால வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்குது. கிச்சனில் நிற்கவே முடியல. போனால் சீக்கிரம் டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எல்லா லேடிஸ்க்குமே இதான் ப்ராப்ளம். சம்மர் டைமில் கிச்சனில் நின்று சமைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் பத்தாததுக்கு நான் பாத்திரம் கழுவ நின்னேன் அப்படின்னா ஃபுல்லாக வேர்த்து பூத்து ஃபுல்லாக குளிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கும். நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது அம்மாவை அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவேன், ஏதாவது பிடிச்சது செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாப்பா தம்பி என்கிட்ட கேட்கும்போது எனக்கு வெயில் காலத்தில் அம்மா என்ன யோசிச்சுருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்றத வந்து எனக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து காமிக்கிறாங்க 2 பேருமே. அம்மாவும் பாவம் வெயில் காலத்தில் அவங்களாம் வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க. நம்மளுக்கும் வேலை செஞ்சுட்டு அவங்க வெளியும் போய் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு இப்போ தான் எனக்கு புரிய வருது. 2 ஆயில் கேன்லேயும் கடலெண்ணெய் தான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரெட் கலர் மூடி உள்ள கேனில் வந்து ஆயில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றில் வந்து நெய் வச்சுருக்கேன். இது ஏற்கனவே முன்னாடி வாங்கின டப்பர்வேர் டப்பா இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெய் உருக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெரிய டப்பா வாங்கியிருந்தேன். ஆனால் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் சின்ன டப்பாவில் தான் நெய் இருக்குது அப்படின்ட்டு இது 2ஐயும் இப்படி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் கீழே இந்த இது ஃபுல்லாக ட்ரே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பேப்பர் போட்டு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அப்பப்போ வந்து சைடில் உள்ள அந்த ஸ்டாண்டில் மாறிட்டே இருக்கும். எனக்கு எப்போ எப்படி வைக்க பிடிக்குதோ, என்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படின்னா இது மாதிரி வச்சுக்கலான்னு தோணும். அப்போது வந்து மாற்றி வச்சிட்ருந்தேன். இப்போ வந்து கொஞ்ச நாளாக இதுதான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பார்க்குறவங்க உங்களுக்கு வந்து க்ளீனிங் வீடியோ பிடிச்சிருக்கா, இல்லை ஆர்கனைஸ் வீடியோ பிடிச்சிருக்கா, இல்லை சமையல் வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படின்னா தான் எனக்கும் கொஞ்சம் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். என்னோடய கவுண்டர் டாப் வந்து சின்னது, அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் போகிற லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் என்னை மோட்டிவேட் பண்ணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.